வணக்கம் நண்பர்களே, நமது அஜய் ஸ்டாக் அனாலிசிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று நாம் கியூபிட் நிறுவனத்தின் பகுதி 4ஐ பார்க்க இருக்கின்றோம். இதுவரை நிறுவனத்தின் பிஸ்னஸ், ஃபினான்ஷியல்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட்டை பார்த்தோம். இப்போது முதலீட்டாளர்கள் அதிகம் கேட்கும் கேள்விக்கு வருவோம். கியூபிட் பங்கு ஏன் இவ்வளவு பேசப்படுகிறது? அதற்கான முக்கிய காரணம் நிறுவனத்தின் வலுவான நிதி செயல்திறன் மட்டுமல்ல, போனஸ், ஸ்பிளிட் மற்றும் சமீபத்திய பங்கு விலை முன்னேற்றமும் ஆகும். கியூபிட் நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளில் பல கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் செய்துள்ளது. 2018இல் 1:5 போனஸ் வழங்கியுள்ளது. 2024இல் 1:1 போனஸ் மற்றும் ஃபேஸ் வேல்யூ 10லிருந்து 1ஆக ஸ்டாக் ஸ்பிளிட் செய்யப்பட்டுள்ளது. 2026இல் 4:1 போனஸ் கொடுத்துள்ளது. இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன் காரணமாக நீண்டகால முதலீட்டாளர்களின் கையில் இருந்த பங்குகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள், போனஸ் அல்லது ஸ்பிளிட் வந்ததால் மட்டும் உங்கள் செல்வம் உடனடியாக அதிகரிக்காது. உங்களிடம் இருக்கும் பங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதற்கேற்ப ஒரு பங்கின் விலை சரி செய்யப்படும். டிவிடெண்ட் வரலாறு. கியூபிட் நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக இடைவிடாமல் டிவிடெண்ட் வழங்கிய வரலாறு கொண்டுள்ளது. இடைக்கால மற்றும் இறுதி டிவிடெண்ட்களையும் பல முறை அறிவித்துள்ளது. இதன் மூலம் நிறுவனம் வளர்ச்சியை மட்டுமல்லாமல் பங்குதாரர்களுக்கு மதிப்பும் வழங்க முயற்சி செய்து வருகிறது என்பதை பார்க்கலாம். ஷேர் பிரைஸ் ஜேர்னி. நண்பர்களே, கடந்த சில மாதங்களில் கியூபிட் பங்கு முதலீட்டாளர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது. வலுவான காலாண்டு முடிவுகள் மற்றும் போனஸ் இஷ்யூ வணிக வளர்ச்சி காரணமாக 3 மாதங்களில் 130க்கும் அதிகமான உயர்வை இந்த பங்கு பதிவு செய்துள்ளது. ஆனால் இதே நேரத்தில் ஒரு பங்கு வேகமாக உயர்ந்தால் அதில் ஏற்ற இறக்கமும் அதிகமாக இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது. வேல்யூவேஷன். இப்போது முக்கியமான கேள்வி, இந்த பங்கு மலிவானதா, விலை உயர்ந்ததா? ஒரு நல்ல நிறுவனம் என்றாலே எந்த விலைக்கும் வாங்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. நிறுவனத்தின் வருமான வளர்ச்சி, லாப வளர்ச்சி, எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் தற்போதைய மதிப்பீடு இவற்றை சேர்த்து பார்த்துதான் முதலீட்டு முடிவு எடுக்க வேண்டும். சில நேரங்களில் நல்ல நிறுவனம் கூட அதிக மதிப்பீட்டில் வர்த்தகம் செய்யலாம். அப்படிப்பட்ட சூழலில் முதலீட்டாளர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். 2030 2050 அவுட்லுக். நண்பர்களே, கியூபிட் நிறுவனம் அடுத்த 10 முதல் 20 ஆண்டுகளிலும் புதிய தயாரிப்புகளை வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தி ஏற்றுமதி சந்தையை விரிவுபடுத்தி லாப வளர்ச்சியை தொடர்ந்து வைத்திருந்தால் நல்ல நீண்டகால நிறுவனமாக மாறும் வாய்ப்பும் இருக்கலாம். ஆனால் இந்த பங்கு கண்டிப்பாக 50 மடங்கு அல்லது 100 மடங்கு உயரும் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. பங்குச்சந்தையில் எதிர்காலம் எப்போதும் நிச்சயமற்றது. அதனால் முதலீட்டு முடிவுகள் நிறுவனத்தின் செயல்திறனை தொடர்ந்து கவனித்தே எடுக்கப்பட வேண்டும். பகுதி 5இல் இந்த தொடரின் முக்கியமான பகுதி. அதில் நான் பேசப்போவது, இந்த பங்கை வாங்கலாமா, யார் வாங்கலாம், யார் தவிர்க்கலாம், போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி இருக்க வேண்டும், இறுதி மதிப்பீடு. இந்த தொடரின் முடிவில் கியூபிட் பற்றி முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்துன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த பதிவுக்கும் வாருங்கள். நன்றி.